வந்த? அண்ணி நீங்க வாங்க அண்ணி. அண்ணியா? போடி போய் வேலையை பாரு. நீ எதுக்கு இங்க நிக்கிற? அத்தை. அத்தையா? என்ன அத்தை? அதான் உங்க அப்பா ஊரே கேக்குற மாதிரி சொன்னாராம்ல, என் பொண்ணு வாழை வெட்டியா இருந்தா இருக்கட்டும்னு. அப்புறம் எந்த மூஞ்சி வச்சுட்டு உங்க அப்பா இங்க அனுப்புனாரு? ஏய் சும்மா நீலி கண்ணீர் வடிக்காத. இப்படி கண்ணீர் வடிச்சு வடிச்சுதான் அங்க ஒண்ணு தூக்கி தின்னீங்க, இங்க வடிச்சு இங்க ஏதாவது ஒண்ணு ஆகவா? முதல்ல நீ கிளம்பு. உங்க அப்பா வாழை வெட்டின்னு என்ன அர்த்தத்துல சொன்னாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு என் புள்ள முக்கியண்டி. என்ன எகத்தால இருந்தா உங்க அப்பன் கண்டதெல்லாம் பேசிருப்பான். என்னமோ ஊர் உலகத்துல இல்லாத மாதிரி. நீ இங்க இருக்கிற வரைக்கும் தான் எங்க பேச்ச கேட்கல. போ அங்கேயாவது உங்க அப்பா பேச்ச கேளு. கூடிய சீக்கிரம் உங்க குடும்பம் முன்னுக்கு வந்துரும். அப்பா ஏதோ ஒரு கோவத்துல, என் அண்ணன் இருந்த துக்கத்துல. பெரிய அண்ணன் இருக்கிற வரைக்கும் கரிச்சு கொட்டுறது, அப்புறம் செத்து போயிட்டா அண்ணே குடும்ப விளக்குங்கிறது. ஏய் உலக முகத்தை வச்சுக்கிட்டு இங்க அழுதுட்டு நிக்காத. நானே எப்படா உன்னை அனுப்புறது நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்க அப்பா அந்த சிரமத்தை எனக்கு கொடுக்கல. போடி. அப்பா ஏதோ ஒரு துக்கத்துல பேசிட்டாரு. ஆமா, உங்க அப்பா துக்கத்துல ஒரு பேச்சு பேசுவான், சந்தோஷத்துல ஒரு பேச்சு பேசுவான். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்க ஆமா சாமி போடணும். போடி, வாழை வெட்டியாவே இரு. இனிமேலாவது உங்க அப்பனுக்கு தெரியட்டும் முட்டாள்தனமா பேசக்கூடாதுன்னு. போடி போங்கறல்ல. காமு உள்ள போமா. போமா. ஆமா, இவ அழுத உடனே என்னைய பாருங்க. இவள நானா பேசினேன்? இவ அப்பா பேசினாரு, இவ அனுபவிக்கிறா. மாமா, அப்பா பேசுனது தப்புதான் மாமா. அவர் பேசுறதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன் மாமா. என்ன அங்க அனுப்பிடாதீங்க மாமா. இங்கேயே ஒரு மூலையில நான் இருக்கேன் மாமா. அட என்னமா நீ அந்த பைத்தியக்கார மனுஷன் பேசுறத பேசிக்கிட்டு? நான் தான் பார்த்தனே உங்க அப்பா என்ன மனநிலையில இருக்கான்னு எனக்கு தெரியாதா? அந்த ஆளு பெத்த பொண்ணே வாழை வெட்டின்னு சொல்ற அளவுக்கு புத்தி இருக்குமா? காமு, இவ இல்ல இந்த ஊரே உன்னை வாழை வெட்டின்னு சொன்னாலும் நீ நெல்லி ஆண்ட ஒரு மருமகதாம்மா. சரி, இப்ப நீ என்ன அவசரம் கிளம்பி வந்த? போய் உன் அண்ணனுக்கு செய்ய வேண்டிய காரிய வேலை முடிச்சிட்டு அப்புறம் கிளம்பி வா. அழாத காமு, உனக்கு ஆறுதல் சொல்ல கூட என் மனசுல தெம்பி இல்ல. உங்க அப்பா போனதை நினைச்சே புலம்பிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றது, அவருடைய சூழ்நிலை அப்படி. கவலைப்படாதம்மா, எல்லாமே கொஞ்ச நாள்ல சரியா போயிடும். ரொம்ப நன்றி மாமா. சரிம்மா, போயிட்டு வா. சாவும் துக்கமும் ஏத்தமும் இறக்கமும் எப்பவும் ஒரே வீட்டுல இருக்காது. நீலாவதி எல்லா வீட்டுக்கும் வரும். கவனமா இருந்துக்கோ. நான் அவளை தாண்டி சொல்லுவேன். புஷ்பா வா. மகா, அழாதம்மா. இன்னும் ஏமா இப்படி அழுதுட்டே இருக்க? இனிமே அழுது என்ன ஆக போகுது? அதான் எல்லாம் கைவிட்டு போச்சே. இரு புஷ்பா, நீ எதையும் மனசு நினைச்சுக்காதம்மா. நினைக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? அதான் எதுவுமே இல்லையே. எனக்குன்னு நினைச்சு பார்க்க, சந்தோஷமா நினைச்சு பார்க்க எதுவுமே இல்லையேப்பா. அப்படிலாம் பேசாதம்மா. இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சா என்ன? இன்னும் வாழ்க்கை நிறைய இருக்குடி. நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். பிறந்துட்டோம்ல, அதை வாழ்ந்துதான் கழிக்கணும்டி. எந்த அர்த்தத்துலம்மா? எதுக்கு? மகா, மனசை விட்டுறாதம்மா. சோகமோ சந்தோஷமோ இதை வருமா, உனக்கு நாங்க இருக்கம்மா. அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சின்னு உன் கூடவே இருக்கம்மா. தப்பு பண்ணிட்டேனேப்பா, தப்பு பண்ணிட்டேன். நீங்க எல்லாரும் எனக்காக இருந்தாலும் எனக்குனே ஒருத்தர் இருந்தான். அவனை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேனே. அப்பா, இப்ப நான் வெறுக்க கூட எனக்குன்னு யாருமே இல்லையேப்பா. பாண்டியனை விட்டு அழுமகா, நல்ல அழு. அழுது தீத்துரு. துக்கத்தை மனசுல போட்டு அடைக்காத, அது நம்மளே அழிச்சிரும். பாண்டி போயிட்டாங்க. அப்பாவுக்கு பிள்ளையா, எங்களுக்கு மருமகனா, உனக்கு புருஷனா,
யாருக்குமே இல்லாம போயிட்டா. அழு. என்ன புஷ்பா, அவதான் அழுவுறானா நீயும் கூட சேர்ந்துக்கிட்டு? வேற என்னங்க பண்றது? வாழணுண்டி, இப்ப சொன்னியே வாழ்ந்துதான் கழிக்கணும்னு. ஏண்டி இன்னைக்கு அழுவுறவ காலம்புற அழுதுட்டு இருக்கணுமா? வாழணுண்டி, நம்ம பொண்ணு வாழணுண்டி. யாருக்காகப்பா? எதுக்காக? இத பாருமா, நீ யாருக்காக வாழ்றியோ இல்லையோ, கண்டிப்பா உனக்காக வாழ்ந்துதான் ஆகணுமா. உன் எதிர்காலத்தை பத்தி நீ யோசிக்கணும். நீ ஒரு தெளிவான முடிவு எடுக்கணுமா. இத பாருமா, உனக்கு என்ன தோணுதோ அதையே சொல்லுமா. நானும் உன் அம்மாவும் உன் கூடவே இருப்போம்மா. அம்மா, உன் பழைய அப்பனா நான் இல்லம்மா. உன் மனசு புரிஞ்சுக்கிட்டு புது அப்பனா பேசுறம்மா. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேம்மா. ஆனா அது உன் வாழ்க்கைக்கு நல்லதா தான் இருக்கணும். இங்க பாரு, உன் கூட நாங்க மட்டும் இல்லம்மா, அத்தை மாமா பரமு இப்படி எல்லா சொந்தமும் பக்கத்திலேயே இருக்கோம்மா. மகா மகா, நீ இப்படியே முடங்கி கிடந்தா உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே மனசு கஷ்டமா. மகா, ஒரு அப்பனா ஒரு யோசனை சொல்ற, கேக்குறியம்மா? ஏம்மா, நீ விட்ட படிப்பை மறுபடியும் தொடர்ந்து படிக்கிறியம்மா? ஏன்னா நீ அங்கங்கன்னு போனீன்னா உன் மனசுக்கு நிம்மதி கிடைக்குமா. என்னம்மா சொல்ற? என்னம்மா, அப்பா சொல்ற மாதிரி படிக்கிறியா? என்னங்க, காமா அவங்க வீட்டுக்கு போச்சுல்ல, சம்மந்தி அம்மா வாசல்லையே நிக்க வச்சு மோசமா பேசியிருக்காங்க. அப்புறம் சம்மந்தி வந்து பேசி காமுவை ஏத்துக்கிட்டாங்களாம். எங்க நம்ம பயந்துருமோன்னு நினைச்சு காமு வந்து சொல்லிட்டு போச்சுங்க. ஏங்க, நான் சொல்றது கொஞ்சம் கோவிக்காம கேக்குறீங்களா? என்னடி சொல்ல போற? சொல்லு. சொல்றதுக்கு நம்ம குடும்பத்தை தவிர வேற என்னங்க இருக்கு? சொல்லுடி. இங்க பாருங்க, என்னைக்கு நான் உங்களை கட்டணும்னா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு உங்க சொல்லுதாங்க வேத வாக்கு. நீங்க சொல்லி நான் எதையும் தட்டினதில்ல. நம்ம மகனை பறி கொடுத்ததுக்கு உங்க அண்ணனு அந்த குடும்பம் தாங்க, மாத்து கருத்தே இல்லைங்க. சாகுற வரைக்கும் அவங்க நம்மளுக்கு பகையாளி தாங்க. ஆனா என்னடி சொல்ற? என்ன ஆனா சொல்லு. இங்க பாருங்க, அங்குள்ள கோவத்தை வர்றவங்க போறவங்கிட்ட எல்லாம் காமிச்சா யாருக்குங்க நஷ்டம்? அந்த கோபி மேல உள்ள கோவத்தை எதுக்குங்க எல்லார்கிட்டையும் காமிக்கிறீங்க? பூட்டி வைங்க, மனசுக்குள்ளேயே பூட்டி வைங்க. சமய சந்தர்ப்ப பார்த்து அடிக்கணுங்க. அவங்களுக்காக எல்லார்கிட்டையும் பதிச்சுக்கிட்டா நமக்கு தாங்க நஷ்டம். எதையும் எடுத்து செய்ய ஆள் இருக்காது. யோசிங்க, சிறு துரும்பு கூட பல்குத்தம் உதவுங்க. புரியுதுடி, நீ சொல்றது புரியுது. ஆனா அவனுக்கு பேச்சு எடுத்துக்கிட்டு எவன் இங்க வந்தாலும் சரி, அவனுக்கு இங்க மரியாதை கிடைக்காது. மரியாதை யார் தர சொன்னா? தர வேண்டாங்க. அந்த குடும்பத்தோட பகை வேற இடத்துல எதிரிய உண்டாக்கணுமா? நீங்க ஆட்டு சம்மந்திய கண்டபடி பேசுனீங்க, யாருக்குங்க நஷ்டம்? நம்ம பிள்ளைக்கு தானுங்க. ஏதோ அந்த மனுஷன் நம்ம நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு உங்க மனசையும் புரிஞ்சுக்கிட்டு காமுவை ஏத்துக்கிட்டாரு. இல்லைன்னா காமு இங்க வந்து தானே உட்காரன்னு. அப்படி இங்க வந்து உக்காந்தா அந்த சொக்கலிங்கமா அந்த குடும்பமும் கைகொட்டி இல்லைங்க சிரிக்கும். நீங்க பாட்டு காலையில பொண்ணுகிட்ட சொல்லிட்டீங்க, அங்க ஏதாவது பிரச்சனை வந்தா நான் வந்து நிக்க மாட்டேன்னு. அங்க ஏதாவது ஒண்ணுன்னா யாருங்க வந்து பாப்பா? அதுவும் எங்க போகும்? நம்ம பிள்ளைகளுக்காக உங்க குணத்தை தயவு செஞ்சு கொஞ்சம் மாத்திக்காங்க. கவனமா இருங்க, வார்த்தையை எண்ணி விடுங்க, எல்லாத்தையும் அணைச்சு போங்க. அதாங்க நம்மளுக்கு நல்லது. நான் அவ்வளவுதாங்க சொல்லுவேன். என்னையா இப்படி சொல்றீங்க? நாம ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைக்குதுங்க. பண்றதெல்லாம் மனுஷங்க பண்ணிவிட்டு தெய்வத்து மேல பழி போட்டு என்ன ஆக போகுது? ஆமா, இந்த ஜெகநாதன் ஏன் இப்படி பண்றான்? என்னத்த சொல்ல, மூத்த பொண்ணு பேர்ல இருக்கிற கோவத்துல சின்ன பொண்ணு வாழ்க்கை அழிக்க இல்லாம சொல்லுங்க. கேள்விப்பட்டேன். ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து விஷயமா நம்ம பயலுக போய் பேசினாங்க.
சரியா வரலன்னு சொன்னாங்க. மலரு, அந்த பையன் கோகுலோட குணம் பிடிக்காம தான் அவனை விட்டு விலகிச்சு, தன் வாழ்க்கையை தானே தேடிக்குச்சு. இப்ப ஜெகநாதன் தன் சின்ன பொண்ணு வாழ்க்கைய அந்த பொண்ணுகிட்ட கேட்காம கோகுல்கிட்ட போய் கேட்கறாரு. ஆமா, அந்த கோகுலோட வசதி வாய்ப்புலாம் எப்படிங்க? அவரும் வசதியானவர் தான். ஆமா, ஏன் இதை கேக்குறீங்க? அது வேற கணக்கு, அதை விடுங்க. நான் அந்த ஜெகநாதன் கிட்ட என்ன ஏதுன்னு பேசுறேன். அவன் என்ன சொல்றான்னு பாப்போம். ஐயா, காசு பணம் போனா சம்பாதிச்சிடலாம், வாழ்க்கையே போச்சுன்னா? அதுக்காக தான் சொல்றேன், நீங்க கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அவர்கிட்ட பேசுனீங்கன்னா நிச்சயமா நீங்க சொன்னதை கேட்பார் அவரு. ஏன் நான் இதை சொல்றேன்னா, மலர் பேர்ல இருக்க கோவத்துல யார் அவர்கிட்ட போய் சமாதானம் பேச போனாலுமே ஏதோ கோபிக்கு வக்காலத்து வாங்கி பேசுறதா தான் அவர் நினைக்கிறார். பிரச்சனையை அவரால் நிதானமா அணுக முடியல. அதனால தான் நீங்க பேசினா. கட்டாயம் பேசுறேன், அவன் கேட்பான், பார்க்கலாம். அதுவும் இல்லாம உங்களுக்காக இத பேசலையே, அவன் நன்மைக்காக தானே பேசுறீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. என்ன யோசனையிலமா இருக்க? நாளைக்கு கோபி மலர் நம்ம வீட்டுக்கு வந்தா என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னு தெரியாம தான். என்னம்மா சொல்ற? அப்ப அண்ணனும் அண்ணியும் இங்க வரப்போறது இல்லையா? அட இவ ஒருத்தி, அவங்க வராம எங்க போக போறாங்க? ஏமா திடீர்னு உனக்கு இப்படி ஒரு யோசனை? மனசே கேட்க மாட்டேங்குதுடி. என்னம்மா என்னென்னமோ சொல்ற? ஆமா மகேஷ், கோவத்துல மலர இந்த அந்தானு இல்ல எக்கச்சக்கமா பேசிட்டேன். அதுவும் இந்த தேவான கூட சேர்ந்துக்கிட்டு இன்னும் பேசுன்னு இல்ல கண்டுபிடி பேசிட்டேன். ஆனா இந்த மகராசி ஒத்த வார்த்தை கூட சொல்லலையே. அம்புட்டு பேச்சையும் கேட்டுக்கிட்டு கண்ணுல தண்ணியோட நின்னா. இந்த பாதகத்துக்கு அப்பவாது புரிய வேணா? ஒரு தங்கத்தை தான் மருமகளை அடைஞ்சிருக்கோம்னு என் ஊத்த வாயை வச்சுக்கிட்டு கண்டபடி பேசிட்டேனே. நாளைக்கே அவ இங்க வந்து அத்தேன்னு நிக்கும் போது என் மனசு உறுத்தாதா? கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம மகனை கட்டினவளை ஒருத்தி இப்படியா பேசுவா? நான் பேசுன நேரமே என்னமோ அவளுக்கு கண்டபடி எல்லாம் கஷ்டம் வருது. இப்ப கால்ல வேற ச்சே, பாவத்தை இப்படி பிச்சு பிடிங்கி போட்டனே. எல்லாம் அந்த தேவான பேச்ச கேட்டுக்கிட்டு என்னத்த சொல்றது? கேழ்வரகளை நெய் வெடிதுன்னா எனக்கு புத்தி வேணும். இப்ப பொறுமை என்ன பிரயோஜனம்? நாளைக்கு அண்ணி வந்து நிக்கோ, நீயும் வாடியம்மா மருமகளேன்னு கூப்பிட போற. அப்ப இருக்கு உனக்கு வேடிக்கை. நீயே சொன்ன அண்ணி நீ என்ன நல்லா பேசிருக்கேன்னு. பேசின உனக்கு இவ்ளோ ஞாபகம் இருக்குன்னா கேட்ட அன்னிக்கு எவ்வளவு இருக்கும்? இனிமேதான் எல்லாமே இருக்கு. அண்ணிய முதல்ல என்னென்ன பேசுன, எப்படி எப்படி எல்லாம் வகை வகையா திட்டுங்கிறதெல்லாம் அண்ணங்கிட்ட விழாவரியா சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்து இப்ப வரைக்கும் நீ என்னென்னலாம் பேசுனது எல்லாத்தையும் அண்ணங்கிட்ட சொல்ல போறாங்க. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்பாவும் அண்ணனும் உன்னை பாப்பாங்க பாரு ஒரு பார்வை. எதுக்கு? உங்களெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? எங்களை எதுக்கு பாக்கணும்? நாங்க தான் அண்ணன் அண்ணி கைய பிடிச்ச கையோட போய் பாத்துட்டு வந்துட்டோமே. ஏன்? அதான் இவ இருக்கல்ல. சரியா போச்சு போ. மகேஷ் வளைகாப்புக்கு முந்தின நாளே கோபியனு அண்ணியும் போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருச்சு. இல்ல, மலர் அப்படிப்பட்ட பொண்ணுல இல்ல. எதையும் மனசுல வச்சுக்க மாட்டா. என் மேல பிரியமாத்தான் இருப்பா. நினைப்புதான் பொழப்ப கெடுத்துச்சா? பிரியமா இருப்பாங்களாம், பிரியமா. அதே பிரியத்தோட எனக்காவது 4 வார்த்தை சிரிச்சு பேசிருக்கேன். அக்கா விடுக்கா, அண்ணி வரட்டும். அண்ணி ஆச்சு அம்மாவாச்சு, நம்ம எதையுமே கண்டுக்க வேண்டாம். அதான் அண்ணி பிரியமா பேசும் சொல்றாங்கல்ல, பேசட்டும். நம்ம எல்லாம் வேடிக்கை பார்க்கலாம். ஏய், ஏன்டி பயமுறுத்துறீங்க? என் மருமக அப்படிலாம் பேச மாட்டா. எனக்கு அவளை பத்தி தெரியும். பேசாட்டி மனசுல நினைப்பால. பாவம், நான் அவளை பேசிருக்க கூடாதுதான். சரி, பேசினா வாங்கிக்கிற வேண்டிதான். பேசுனீங்கல்ல, வாங்கிக்க வேண்டியதானே. கொஞ்சமா பேசுனீங்க, பழமொழியெல்லாம் போட்டு பேசுனீங்க. அண்ணி புது மொழியெல்லாம் சொல்லுவாங்க, உங்க காது புளிக்கிற அளவுக்கு சொல்லுவாங்க. கேட்டுக்கோங்க. என்ன பாக்குறீங்க? பாத்துட்டே இருங்க. நாளைக்கே என் புருஷன் வீட்டுக்கு நான் போயிடுவேன். இவங்களும் கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் போயிடுவாங்க. அப்புறம் நீங்க உங்க மருமக கையால தான் கஞ்சி குடிக்கணும். பேசின பேச்சுக்கு அப்ப அனுபவிப்பீங்க. அதுக்கும் மேல ஏண்டா பேசணும்னு அப்ப யோசிப்பீங்க. என்ன பயந்துட்டியா? இல்ல, மனசுக்குள்ள. ஏமா அண்ணிய நீ இவ்வளவு தூரம் பேசிட்டேன்னு இப்படி யோசிக்கிறியே, அண்ணனை கூட தான் நீ திட்டிருக்க, ஏன் அடிக்க கூட செஞ்சிருக்க. அத பத்தி ஏமா யோசிக்கல? அவன் ஏன் பிள்ளை, நான் என்ன பண்ணாலும் ஏத்துக்குவான். அதே மாதிரிதாம்மா மலரனையும் ஏன் மருமக நினைச்சுக்கோ, ஒரு குத்தமும் வராது. நீ என்ன யாரையும் பேசுன?
உன் மருமகளை தானே பேசின. எல்லாத்துக்கும் மேல நீ அவ்ளோ பேசினப்பவே அமைதியா இருந்த அண்ணி இப்போ நீ மருமகளேன்னு சொல்றப்ப பேச போறாங்க. அம்மா, அன்னிக்கு உங்க மேல இருக்கிற மரியாதை உங்களுக்கே தெரியாதுமா. அம்மா, நீ வேணா பாரு, அண்ணி வரட்டும். எங்க 3 பொண்ணுங்களோட சேர்த்து அவங்க 4வது பொண்ணா இருக்க போறாங்க. ஆமாமா, அண்ணி அண்ணனை மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தையும் சேர்த்துதான் நேசிக்கிறாங்க. வலிக்குதுடி. தங்கம்பத்த பிள்ளைய அவ குணம் தெரியாம அவளை புரியாம பேசிட்டனடி. இப்ப என்னம்மா, உன் தங்க பித்த பிள்ளை இங்கதான் வரப்போகுது. என்னெல்லாம் கவனிக்கணுமோ எப்படிலாம் கவனிக்கணுமோ கவனி. யாரு குத்தம் சொன்னா?